தாயகம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தாயகத்தின் தலைப்புச் செய்திகளுடன். மின்சார சபை பணியாளர்களின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் நாட்டில் மின்சார நெருக்கடியோ அல்லது மின்வெட்டோ ஏற்பட அரசாங்கம் இடமளிக்காது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், தொடர்ச்சியான மின்சார விநியோகம் உறுதி செய்யப்படும் என்றும் சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நாடு முழுவதும் 17 திட்டங்கள் முடங்கி உள்ளதாகவும் அவற்றை மீண்டும் தொடங்க 59 பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அம்பாறை பொது மருத்துவமனையில் சமீபத்தில் தடைப்பட்ட 2 திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிக்கப்படாததால் அவற்றை முடிக்க அரசாங்கம் அசல் மதிப்பீட்டை விட 2 மடங்கு செலவிட வேண்டியிருக்கும். மீள ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்களில் அம்பாறை மருத்துவமனைக்கான புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, ஆய்வக அலகு வளாகம் என்பன அடங்கும். அவற்றை மீண்டும் தொடங்க 59 பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு அதிகாரிகள் மரணமடைந்த எம்பிக்களின் மனைவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் சில ஆண் எம்பிக்களுக்கு பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் கமந்த துசாரா தெரிவித்துள்ளார். அமைச்சர் பாதுகாப்பு அதிகாரிகளை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் கமந்த துசாரா அக்டோபர் 3, 2024 அன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை செலவு 1.5 புள்ளிகளால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் மற்றும் குடிசன மதிப்பீட்டு திணைக்கள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் பதிவான 0.7% வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடும் போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பின் காரணமாகவே ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை செலவு புள்ளிகள் அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் உணவுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அல்லாத ஏனைய பொருட்கள் என்பவற்றின் விலைகளும் சமீப நாட்களில் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவிக்காலத்தின் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை ரூ.17 இருந்து 39 வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர், அரசாங்கம் பதவியேற்று 1 வருடத்தை குறிக்கும் வேளையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளது என்றார். தரவுகளின்படி ஆகஸ்ட் 31, 2024 முதல் ஆகஸ்ட் 31, 2025 வரை 1 லிட்டர் லங்கா பெட்ரோல் 92 ஆக்டேன் விலை ரூ.33 குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் லங்கா பெட்ரோல் 95 ஆக்டேன் யூரோ 4 குறைந்து விலை ரூ.36 குறைக்கப்பட்டது. லங்கா ஓட்டோ டீசல் விலை லிட்டருக்கு 24, சூப்பர் டீசல் ரூ.39, லங்கா வடெண்ணெய் ரூ.17 குறைந்துள்ளது. 13 வயது பாடசாலை மாணவனை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியை 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த ஆசிரியையே பாடசாலையின் நூலகத்தில் வைத்து மாணவனிடம் கேள்வியொன்றை கேட்டதாகவும் அதற்கு அவர் பதிலளிக்காததால் கோபமடைந்த ஆசிரியை தனது கையில் இருந்த அலுமினிய அடிமட்டத்தை எரிந்ததால் அது மாணவனின் வலது கண்ணில் பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதன்போது காயமடைந்த மாணவன் கொழும்பு தேசிய கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் பொலிஸ்மா அதிபரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக கூறும் ஒரு கடிதம் முற்றிலும் தவறானது மற்றும் புனையப்பட்டது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இணைய நெறிமுறை பயன்பாட்டுடன் தொடர்புடைய பாலியல் வெளிப்படையான நடத்தையில் சிறார்களை சித்தரிக்கும் பொருட்களை பார்ப்பது, வைத்திருப்பது, பரப்புவது, விநியோகிப்பது அல்லது தயாரிப்பது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை கைது செய்யுமாறு சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை பணியகத்திற்கு பொலிஸ்மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குறித்த பதிவு கூறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் இலங்கை போலீசாரோ போலீஸ் மா அதிபரோ இலங்கை போலீசின் எந்தவொரு அங்கீகரிக்கப்பட்ட பிரிவாலோ இதுபோன்ற எந்த கடிதமும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று போலீஸ் தரப்பு திட்டவட்டமாக கூறியுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலை முன்பாக விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்து நேற்று மாலை நடந்துள்ளது. வேன் ஒன்றின் பின்னால் லோரி ஒன்று மோதியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் கொக்காவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்ற வேளையிலே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சலவை தூள் என்ற போர்வையில் குறைந்த எடையுடன் மலிவு விலையில் விற்பனை செய்து பொதுமக்களை ஏமாற்றிய கும்பல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பொறுப்பகுதியாரி சாலிந்த பண்டார நவரத்ன மற்றும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தொலைபேசி மூலமான முறைப்பாட்டிற்கமைய அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நுகர்வோர் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மோசடி செய்யப்பட்டு கவர்ச்சிகரமான பொதி செய்யப்பட்ட நிலையில் சலவை தூள் என்ற பெயரில் 1 கிலோ 300 ரூபாவிற்கு பொதுமக்களுக்கு மலிவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இளைஞர்களை இலக்கு வைத்து நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட குழுவினரை சம்பாதுறை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்பாதுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பட்டி இஸ்மாயில்புரம் புதிய கிராமம் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரம் நூதனமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக சம்பாதுறை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 3 நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்க கைது செய்யப்படாமல் தலைமறைவாகி இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பாதுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தங்காலை செய்னிமோதர பகுதியில் வீடொன்றில் இருந்து 3 பேர் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இந்த மரணங்கள் குறித்த சட்ட வைத்திய பரிசோதனையை தங்காலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ருவன் நாணயக்கார மேற்கொண்டார். இந்த மரணங்கள் பியர் மற்றும் ஹெரோயின் அதிகமாக உட்கொண்டதால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தங்காலை செய்னிமோதர பகுதியில் வீடொன்றில் இருந்து நேற்று முன்தினம் 2 இளைஞர்கள் சடலங்கள் மீட்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த மற்றொருவர் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடும்பஸ்தர் ஒருவர் கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாத்தரை காளி வீதியில் உள்ள கால்வாயில் இருந்து நேற்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அக்குரச பரதுவ திம்பளைவத்த பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் உள்ள மரமொன்றிலிருந்து குடையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேல் விசா இல்லாமல் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையர்களுடன் பிற நாட்டினரும் அதிகளவில் விசா இல்லாமல் இஸ்ரேலில் இருப்பதால் இந்த விடயத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் முன்வைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான குழுவிடம் இந்த விடயத்தை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் ஆண்களை விட பெண்களின் வேலைவாய்ப்பை அதிகமாக பாதிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வின்படி உலகளவில் பணியாற்றும் ஆண்களில் 21% பேரின் வேலைவாய்ப்பு AI தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்படும். ஆனால் பெண்களை பொறுத்தவரை இந்த பாதிப்பு விகிதம் 28% இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் மற்றும் சமூகத்தில் அவர்களின் பங்கு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் தாயகம் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தாயகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.